ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் உங்களுக்காக வாட்ஸ்அப்பில் இருந்து இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய புத்தம் புதிய விஷயங்கள் கூடிய சீக்கிரத்தில் உங்கள் வாட்ஸ்அப்பில் வரப்போகுது. அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கு வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ப்ரைவேட்டாக ஒருத்தரோட சேட் பண்ணும்போதும் சரி, அதே நேரத்தில் குரூப்பாக சேட் பண்ணும்போதும் சரி, அதே போல் நீங்கள் வாய்ஸ் காலும் வீடியோ காலும் பண்ணும்போதும் சரி, இது எல்லாமே ப்ரைவசி. வாட்ஸ்அப் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் எல்லாத்துலேயும் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் மோடு வந்து அப்ளை ஆயிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஸ்டேட்டஸை பயன்படுத்தும் போது அங்கே இந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் மோடு இருக்கவே இருக்காது. ரீசெண்டான அப்டேட்டில் வாட்ஸ்அப் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஸ்டேட்டஸுக்கும் நாங்கள் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் மோடை வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது மூலியமாக போடக்கூடிய ஸ்டேட்டஸும் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் மோடில் இருக்கும். ஈவன் வாட்ஸ்அப்பாலையும் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அக்சஸ் பண்ண முடியாது. வாட்ஸ்அப் தெரிவிக்கிறாங்க இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு ஸ்டேட்டஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா டாப்பில் அந்த நபரோட பேர், அதுக்கு கீழே எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் மோட். கடந்த வருஷம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ ஸ்டேட்டஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அதிகபட்சமாக ஒரு 30 செகண்ட் வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, 30 வந்து 1 மினிட் ஆக்குறாங்க. அதாவது 60 செகண்ட் வரைக்கும் ஆக்குறாங்க. 2025 வந்துருச்சு. வாட்ஸ்அப் ஒரு புதிய அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸில் இது நாள் வரைக்கும் நீங்கள் வீடியோ ஸ்டேட்டஸ் போடும்போது அதிகபட்சமாக ஒரு 60 செகண்ட், அதாவது 1 மினிட் வரைக்கும் நீங்கள் போட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் 90 செகண்ட், அதாவது 1.5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வீடியோ ஸ்டேட்டஸ் போடலாம். இதை விரைவில் நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் எதிர்பார்க்க. அடுத்ததாக வாட்ஸ்அப்பில் மெட்டா ஏ இருக்குது. நீங்களும் மெட்டா ஏ பயன்படுத்திருப்பீங்க. அதே மாதிரி மெட்டா ஏ நீங்கள் தனிப்பட்ட முறையில் சேட் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா, அங்கே போயிட்டு நிறைய விஷயங்களை நீங்கள் கலெக்ட் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா, வாட்ஸ்அப் என்ன சொல்கிறாங்கன்னா மெட்டா ஏயோட சேட் பகுதியில் நாங்கள் சேட் மெமரி அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது மூலமாக என்ன ஆகும்னா நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் மறந்தாலும் இந்த மெட்டா ஏ என்ன பண்ணுன்னா உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு செட்டப்பு தான் இந்த சேட் மெமரி. ஸோ இது வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் தான். அதாவது உங்களுடைய பர்சனலை வந்து இந்த மெட்டாயை வந்து டச் பண்ணாது அப்படிங்கிறாங்க வாட்ஸ்அப். விரைவில் இந்த மெட்டாயோட சேட் பகுதியில் இந்த மெமரியை நீங்கள் பார்க்கலாம். ஃபைனலி வாட்ஸ்அப்பில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. அது என்னன்னா, நீங்கள் பர்சனலாக ஒருத்தரோட சேட் பண்ணும்போது அதிகமாக ஸ்டிக்கரோ இமோஜியோ கிஃப்டோ நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் லெவலில் கொஞ்சம் அப்படியே ஆடும். ஸோ இதை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். அதுக்குன்னு பிரத்யேகமாக ஒரு டாகில் கொடுக்க போகிறாங்க, அதுவும் வாட்ஸ்அப்போட செட்டிங்ஸில். ஸோ உங்களுக்கு எதில் அனிமேஷன் வேணுமோ அதை நீங்கள் டிஃபால்ட்டாக ஆனில் வச்சுக்கலாம். எதில் தேவையில்லையோ அந்த டாகில் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்கள் பயன்படுத்தும் போது அது அனிமேஷன் இருக்காது, சாதாரணமாக இருக்கும். சென்ட் பண்ண இந்த இமோஜி, ஸ்டிக்கர், கிஃப்ட் இந்த மூணுக்குமே ஒரே இடத்துல கொடுத்துருக்காங்க. அநேகமாக இது டிஃபால்ட்டாக ஆனில் இருக்கும். தேவைப்படுறவங்க இதை எதை ஆஃப் பண்ணுமோ ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். விரைவில் எதிர்பார்க்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா யூடியூப் நிறைய பட்டனை விதைச்சு விட்டுருக்கேன். அதில் ஒன்றை தட்டி விட்டுக்கங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில் பதிவு பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.